ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? எங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இஃப் அ பாடி இஸ் இன் ஈக்லிபிரியம் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் parallel forces, then the sum of the clockwise moment is equal to the sum of the anti-clockwise moments. அப்படித்தானே? ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாடியோட மாஸ் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் அ பாடி யூசிங் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பாரு. மீட்டர் ஸ்கேல் இஸ் டேக்கன், ஒரு மீட்டர் அளவுகள் எடுத்துக்கோம், அண்ட் இட் இஸ் சப்போர்ட்டட் அட் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதோட புவியீர்ப்பு மையத்தில் தாங்கப்பட்டிருக்கிறது. எது மேல? ஒரு கத்தி முனையின் மீது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது புவியீர்ப்பு மையத்தில். ஓகே, அடுத்து என்ன செய்யறோம்? எந்த பொருளோட எடை கண்டுபிடிக்கணும். பாரு, திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட் whose mass is to be determined. இந்த W1ஓட மாஸ் தான் எனக்கு தேவை. புரியுதா? அப்ப எந்த பொருளின் நிறை கண்டுபிடிக்கணுமோ, the body whose mass is to be determined is suspended at one side of the bar of the scale, and at the other side of the scale a known weight is suspended. The known mass is W2. Okay, so W1 unknown mass, W2 known mass. இப்போ என்ன பண்றேன், இந்த ரெண்டு மாஸ்லையும் அட்ஜஸ்ட் பண்றேன். These two masses are adjusted here and there until the bar, the scale becomes equilibrium position. என்ன செய்யணும்ப்பா? இந்த தெரியாத நிறை M1, தெரிந்த நிறை W2, இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கேல் சமநிலையை அடையும் மாதிரி செய்கிறேன். ஓகே, ஸ்கேல் ஈக்லிபிரியம் பொசிஷன் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அன்னோன் மாஸோட டிஸ்டன்ஸ் D1, அதே சென்டர் பாயிண்ட்ல இருந்து நோன் மாஸோட டிஸ்டன்ஸ் D2, இரண்டையும் மெஷர் பண்ணணும். சரியா? ரெண்டையும் டேபிள் கார்ட்ல நோட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் என்னப்பா சொல்லுது? the sum of clockwise moments is equal to sum of anti-clockwise moment. எப்ப பல இணை விசைகள் செயல்பட்டு ஒரு பொருள் சமநிலையில் இருந்தால், இங்க எத்தனை இணை விசை பார்க்கு? 2. பாரு, W1 acting vertically downwards, the weight W2 is also acting vertically downwards. அப்ப ரெண்டுமே வெர்டிகலா கீழ் நோக்கி இருக்கு. அப்ப ரெண்டு இணை விசைகள் செயல்படுது. ஆனா இந்த ஸ்கேல் எப்படி இருக்கு? ஈக்லிபிரியம் சமநிலை அமைதி நிலையில் இருக்கிறது, ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கு. அப்படின்னா என்னலாம் அப்ளை ஆகுது? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்ளை ஆகுது. ஓகேயா? இப்ப ரெண்டு மொமெண்ட் இருக்காப்பா. இந்த W1ஓட ஒரு மொமெண்ட், W2ஓட ஒரு மொமெண்ட், ரெண்டையும் கண்டுபிடி. வாட் இஸ் தி மொமெண்ட் டியூ டு W1? அப்ப என்ன செய்யணும்? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்க ஃபோர்ஸ் என்னப்பா? W1. டிஸ்டன்ஸ் என்ன? D1. so force in it is W1 D1. this is the anti-clockwise. இப்படி திருப்போம், அப்படிதானே? anti-clockwise direction, கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்று. so anti-clockwise direction. so anti-clockwise moment என்னப்பா? W1 D1. ஓகே, இது W2 என்ன செய்யுது? tries to turn the scale in the clockwise direction. பாரு, இப்படி திருப்புது, in the clockwise, கடிகார சுற்றில் திருப்புகிறது. அப்ப இந்த மொமெண்ட் என்னது? W2 D2. this is clockwise moment. புரியுதா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த W1, W2, D1, D2 இதெல்லாம் டேபிள் காலத்துல நோட் பண்றேன். அடுத்து என்ன செய்றேன்? now I repeat the experiment by adjusting the distance of any one of the weight. பாரு, ரெண்டு இருக்கு, ரெண்டு வெயிட்டையுமே டிஸ்டன்ஸை மாத்தணும் அப்படின்னு செய்யலாம். அல்லது ஒரு மாச நிலையா வச்சுக்கிட்டு இன்னொரு மாசம் மட்டும் மூவ் பண்ணலாம். அப்ப என்ன ஆக வேண்டியிருக்கும்? ஒரு மாசோட வேல்யூ மட்டும் மாத்தலாம், மாத்திட்டு இந்த இதை மட்டும் என்ன செய்யலாம்? மாத்தலாம். அல்லது ரெண்டு மாஸ் W1 W2 ரெண்டையுமே மூவ் பண்ணியும் பிராக்டிகல் செய்யலாம். ரைட்டா? அப்ப பை adjusting the distance or altering the weight, the experiment is repeated and the readings are noted in a tabular column. Measure the distance D1, D2 of the two weight hangers from the center of the scale, and then the experiment is repeated for different position of the
unknown weight. Measure the distances. The readings are tabulated in the tabular column. Table column பாரு. serial number, non mass. நம்ம weight சங்கர தொங்க விட்டுருக்கோம் non. அந்த மாஸ் இங்க எழுதிக்கிறேன். அதோட distance of the non mass. அடுத்து distance of the unknown mass. நம்ம இந்த மூணு வேல்யூமே தெரியுதா? These three values are non values. Now substitute the values W2 into D2 by D1. Substitute all these three values. We get the mass of the unknown body. Unknown mass W1 is equal to W2 into D2 by D1. இது பாரு clockwise moment. சொன்னமா diagramல clockwise moment W2 D2. Anti-clockwise moment W1 D1. These two are equal. அப்ப anti-clockwise moment W1 D1, clockwise moment W2 D2 ரெண்டு ஈக்குவல்னு போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? W1, that is unknown mass வேணும். So W1 is equal to W2 into D2 by D1. ரைட், இந்த ஃபார்முலா தான் இந்த டேபிள் காலத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் காலத்தில் லாஸ்ட் காலம் என்னப்பா வரும்? நம்ம எத்தனை தடவை எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணுறோமோ அத்தனை W1 கிடைச்சிருக்கோம். அப்போ அந்த W1க்கு என்ன பார்த்துடலாம்? ஆவரேஜ் பார்த்து ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த அன்னோன் பாடி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? அப்போ ஒரு அன்னோன் மாஸ் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே பாய்ஸ், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாரு. வாட் இஸ் யூனிட், அழகுனா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ அழகுனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன, அடிப்படை அளவுகள், வழிவந்த அளவுகள் பார்த்தோம். அடுத்து அடிப்படை அலகு, வழிவந்த அலகு, ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் டிரைவ்டு யூனிட்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். டைமென்ஷனல் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு எழுதுவது எப்படி பார்த்தோமா. அடுத்து ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோப்லானார் ஃபோர்ஸ் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கன்கரண்ட் தமிழ் என்னப்பா? புள்ளிசேர் விசைகள் அல்லது ஒரு மைய விசைகள். கோப்லானார் ஒரு தள விசைகள். அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம். அடுத்து ஒரு வெக்டரை எப்படி ரெண்டு பெர்பெண்டிகுலர் காம்பனண்டா ரிசால்வ் பண்றது சொன்னோமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? இது எதுக்கு யூஸ் பண்ணோம்? பேரலோகிராம்ல எதுக்கு யூஸ் பண்ணு சொல்லு. எஸ், ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட்ல தீட்டா ஆங்கிள் ஆக்ட் பண்ணிச்சுன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுதான் பேரலோகிராம்ல சொன்னோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? லாமிஸ் தியரம். ஒரு பாயிண்ட் ரெஸ்ட்ல இருக்கு, மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா லாமிஸ் தியரம் சொன்னோம். அடுத்து பாரு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம். விசையின் திருப்புத்திறன் என்றால் என்ன படிச்சோமா. அண்ட் தென் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், திருப்புத்திறனின் தத்துவம் என்ன சொல்லிச்சு படிச்சோம். வாட் இஸ் கப்புள், வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் கப்புள், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். ஓகே பாய்ஸ், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு ஒரு சின்ன மினி டெஸ்ட் ஒன்று வைக்க போறோம். அதில் எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். நீங்க இந்த ஒரு யூனிட்டையும் ரொம்ப தரோவா படிச்சிருந்தா மட்டும்தான் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே பாய்ஸ், ப்ரிப்பேர் வெல் and do the test very well. Okay, thank you.